எனக்கு முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டியாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி டெலிகிராமில் இருக்காங்க. டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவனமாகவே இருக்காங்க. இதான் இந்த வீடியோ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 37,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். என்ன அப்படின்னு சார் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து எப்படி சார், அதாவது நல்லதா இல்லை வந்து நட்டமா சார், இல்லை சீட் கிடைக்கிற சீட்டும் விட்டு போயிருமா சார், அப்படிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்காங்க. அதுக்கு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் சொல்கிறோம். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரியணும். 37,000 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தெரியணும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து இப்போ அலர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வரல, இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மார்னிங்கே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், யூனிவர்சிட்டி பேசிட்டு போட்டிருந்தோம், நம்ம சேனலில் தான் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு கூப்பிடாங்க. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கு, அலாட்மெண்ட்லாம் ஆயிரும். இப்போ உங்கள் பேருக்கு இப்போ உங்களுக்கு என்ன காலேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூர் காலேஜ், ஏசியன்டாரே தஞ்சாவூர் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு உங்கள் இதில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் கிடச்சிருக்கு, தஞ்சாவூர் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து போயிட்டீங்க. சர்டிஃபிகேஷன் போகும்போது அவங்க வந்து கேட்பாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து ஸ்லைடிங்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முழிப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் கூட டைம் இருக்காது. ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், ஒரு பேட்சுக்கு 200 to 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா அவங்க சர்டிஃபிகேஷனுக்கு பண்ணதான் வந்து இருப்பாங்க. அதில் வந்து இஃப் ஸ்லைடிங் ப்ராசஸ் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஸ்லைடிங்க்கு கொடுக்கீங்களா கொடுக்கல, இஃப் எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா அப்பயும் ஒரு வீடியோ வந்து போட்டுருவோம், கண்டிப்பாக வந்து போட்டுருவோம். எல்லாருமே வந்து ரிமெம்பர் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கானே சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ ஏசியன்டாரே தஞ்சாவூர் காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு. இப்போது உங்களுக்கு வந்து சார் எங்களுக்கு இதோட பெட்டரான காலேஜ் வந்து கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப்க்கு இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் யாராவது வந்து இப்போ அலர்ட் ஆகி காலேஜுக்கு வந்து வராமல் இருப்பாங்க தெரியுமா சர்டிஃபிகேஷனுக்கு, அந்த சீட்லாம் வேக்கண்டாக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட் லைடிங்கில் வந்து இப்போ உங்களுக்கு மேலே யாராவது இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி படியில் மேலே யாராவது வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது திருவண்ணாமலை காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் லைடிங்கில் கிடச்சிருது, ஃபஸ்ட் லேடிங்கில் கிடைக்குது. எதுவுமே மாறணும்னு வச்சுக்கோங்களேன், அதே காலேஜே கிடச்சிடும். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சுவாங்க. சார் ஸ்லைடிங்கில் மாறாட்டி எங்களுக்கு காலேஜும் விட்டு போயிருமா அப்படின்னு நினைப்பிருக்கீங்க. உங்கள் காலேஜ் உங்கள்கிட்ட தான் இருக்கும். சேஞ்ச் ஆனால் அதை விட்டு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கன்ஃபர்மேஷன் வந்து ஆகும். ஆனால் உங்களுக்கு கேரண்டியாக வந்து சீட் வந்து கன்ஃபார்ம். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சுவாங்க. எப்படியும் உங்களுக்கு ஒரு அக்ரி சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்லைடிங்கில் கிள்ளிக்குளம் காலேஜ் வந்து கிடைக்கும். ஏசியன்டாரை கிள்ளிக்குளம் காலேஜ் வந்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் லாஸ்ட்டு. எத்தனை ஸ்லைடிங் போதும், லாஸ்ட் இயர்லாம் 4th ஸ்லைடிங் வரைக்கும் போச்சு. நம்ம உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தே இருந்தோம். இந்த காலேஜில் இந்த கம்யூனிட்டிக்கு இந்த இது வேக்கண்டாக இருக்குது ஏன்னு சொல்லி வச்சோம். நம்ம தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக இது 4th இயர் ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரீயாக ஃபுல் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஏன்னா கடைசி மினிட்ல ஸ்பாட் அட்மிஷன் மூலிமா ஒரு 480 சீட்ஸ் ஃபுல்லாச்சு, கவர்மெண்ட் சீட் தான். அப்போது அவ்வளோ வாய்ப்புகள்லாம் இருக்குது. சீட்டே கிடைக்காது அப்படின்னு இருந்தவங்க கூட ஸ்பாட் அட்மிஷன் மூலிமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர விட்டு 172 கட் ஆஃப் 171 கட் ஆஃப்லாம் வந்தாங்க. கண்டிப்பாக சீட் கிடச்சிருக்கு. ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டு போயிட்டாங்க. சரி இந்த இயர் வந்து கிடைக்காது அப்படின்னு உட்காந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தோம். நம்மளுமே டெய்லி போடுற மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத போடுறோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க். தேங்க்ஸ்.